திருவருள் கருணைகளை எல்லாம் நமக்கு சிந்திக்கும் பொருட்டு சிந்தனையை மேற்கொள்வாராக என்று கூறி ஐயாவை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. சித் சபேசா சிவ சிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவ சுப்பிரமணியோம். வல்லிகாந்த ஸ்மரணம் சிவ சுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே. திருச்சிற்றம்பலம். சக்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தி யானைதன் செய்ய பொற்பாதமே. வென்றுளே புலன் களைந்தார் மெய்யுணர் உள்ளந்தோறும் சென்றுளே அமுதம் ஊற்றும் திருவருள் போற்றி. ஏற்று குன்றுளே இருந்து காட்சி கொடுத்தருள் கோலம் போற்றி. மன்றுளே மாறியாடும் மறைச்சிலம்பு அடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி. உத்தரிய தொடித்தோள் போற்றி. கரும்புருவச் சிலை போற்றி. கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி. இரும்பு மனம் குழைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி. அரும்புமின நகை போற்றி. ஆரணநூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல திரு ஆலவாய் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேச பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் திருவருளினாலும் குருவருளினாலும் ஆலவாய் அண்ணல் அடியார்கள் என்ற இந்த திருக்கூட்டத்தில் மதுரை திரு ஆலவாயில் நடந்து வருகின்ற ஆவணி மூல திருவிழாவை ஒட்டி நிகழ்கின்ற தொடர் சொற்பொழிவு, இதை ஏற்படுத்தி தருகின்ற ஆலவாய் அண்ணல் அடியார்கள் திருக்கூட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இத்திருக்கூட்டத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் அடியேன் முதலில் பணிவான நன்றிகளையும் அநேக கோடி நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர் சொற்பொழிவில் அன்றைய தினம் பெருமான் திருக்காட்சி கொடுக்கும் அந்த லீலைக்கு ஏற்ப தலைப்புகளை அமைத்து அழகாக நடத்தி வருகின்ற இந்த திருக்கூட்டத்தில் இன்றைய தினம் பெருமான் இன்றைக்கு காலையில் நாரைக்கு முக்தி கொடுத்த திருக்காட்சியை நமக்கெல்லாம் தந்தருளினார். அதற்கேற்ப இன்றைய சிந்தனை நாரைக்கு முக்தி கொடுத்த நாயகன் என்ற தலைப்பிலே திருவிளையாடல் புராணத்தில் வருகின்ற நாரைக்கு முக்தி கொடுத்த படலத்தின் கருத்துக்களை சிந்திப்பதற்கு பெருமான் பெரும் கருணை செய்துள்ளார் நம்மிடையே. திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் மொழிபெயர்த்து அருளிய இத்திருவிளையாடல் புராணம் 3 காண்டங்கள் உடையது. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்று. அதிலே கூடல் காண்டத்தில் வருகின்ற படலம் நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் 48வது திருப்படலமாக இது அமைந்திருக்கின்றது. 24 திருப்பாடல்களை கொண்டதாக இந்த திருப்படலம் அமைந்திருக்கின்றது. திருவிளையாடல் புராணத்தை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டும் என்பது இந்த சபைக்கு அது மிகை என்றே அடியேன் கருதுகின்றேன். சூதமுனிவர் சொல்கின்றார், புராணங்களிலே மிக உயர்ந்ததான ஸ்காந்த புராணத்தில் இருக்கின்ற சங்கர சம்ஹிதை, அது பரமசிவனாலே பார்வதி தேவியாருக்கு சொல்லி அருளப்பட்டது. அதனை அப்பொழுது செவிமடுத்தருளிய முருகக் கடவுள் அதே திருப்புராணத்தை அகஸ்திய முனிவருக்கு உபதேசித்து அருள, அதே திருப்புராணத்தை அகஸ்திய முனிவர் காசியிலே முக்தி மண்டபத்திலே எல்லோருக்கும் தந்து அருளினார் என்று
திருவிளையாடல் புராணம் வந்த வழி இந்த முறையிலே அகஸ்திய பெருமானால் அருளி செய்யப்பட்டதாக அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்றோம். திருவிளையாடல் புராணம் காலம் காலமாக சைவர்களால் திருவிழாக்களிலே, திருக்கோயில் மண்டபங்களிலே, திருமடங்களிலே உபன்யாசம் செய்யப்பட்டு பயிலப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த புராணத்திற்கு உரை என்று சென்ற நூற்றாண்டிலே ஈக்காட்டு ரத்தினவேலு முதலியார் அவர்கள் அருளிய பொழிப்புரை மற்றும் திருவாவடுதுறை ஆதீன மகாவித்வான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் மாணாக்கராகிய ஷோடச அவதானம் தீக்க சுப்பராய செட்டியார் அவர்கள் இயற்றிய உரை, அதோடு மிகவும் பிரசித்தமாக இருக்கின்ற நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்களினுடைய உரை என்று இந்த திருவிளையாடல் புராணத்திற்கு அமைந்த உரைகள். இத்திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய் திருத்தலத்திலே எம்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்லுவதாக அமைந்திருக்கின்றது. திரு ஆலவாய் என்று கேட்டவரே தர்மத்தை அடைவர், திரு ஆலவாய் என்று நினைத்தவரே பொருளை அடைவர், சோமசுந்தர கடவுளினுடைய அந்த திரு ஆலவாயை தரிசித்தவரே இன்பத்தை அடைவர், திரு ஆலவாயில் எந்நாளும் வசித்தவரே மோட்சத்தை அடைவர். காஷி முதலான சிவஸ்தலங்கள் தேகாந்தத்தில் முக்தியை கொடுக்கும். திரு ஆலவாயில் வசிப்பவர்களுக்கு இம்மையிலேயே அது ஜீவன் முக்தியையும் பின்னர் பரமுக்தியையும் கொடுக்கும். அதனால் அதற்கு ஜீவன் முக்திபுரம் என்று பெயர். அதனால் தனக்குத்தானே ஒப்பாகின்ற பதி, தனக்கு சமமாக இன்னொரு பதி இல்லாத பெருமையை கொண்ட பதி திரு ஆலவாய் என்று இதனுடைய பெருமைகள் எண்ணற்றவை. சோமசுந்தர கடவுளுடைய திரு நாமத்தை கேட்டாலே 10 பிறவியில் செய்த பாவம் நீங்கும், நினைத்தால் 100 பிறவியில் செய்த பாவம் நீங்கும். சோமசுந்தர கடவுளை இப்பொழுது வணங்குவோம் என்று எழுந்து வீட்டு புறத்திலே சென்றால் 1000 பிறவியில் செய்த பாவம் நீங்கும் என்றால் அந்த பெருமைகளை எல்லாம் யாரால் எடுத்துச் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட பெருமான் நிகழ்த்திய அற்புத திரு விளையாடல்களிலே ஒன்று நாரைக்கு முக்தி கொடுத்த படலம். நாரைக்கு முக்தி கொடுத்த திருவிளையாடல், அது திருவிளையாடல் புராணத்திலே நாரைக்கு முக்தி கொடுத்த படலமாக பரஞ்சோதி முனிவரால் அருளப்பட்டிருக்கின்றது. இதற்கு முந்தைய படலம் அது கரிக்குருவிக்கு உபதேசம் செய்தருளிய படலம். எனவே இந்த படலம் நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் துவங்கும் பொழுது இதற்கு முந்தைய படலத்தினை கூறி பின்னர் இந்த படலத்தை சொல்லத் தொடங்குகின்றேன் என்று வருவதாக அமைந்திருக்கின்றது. அந்த இந்திர விமானம், அதன் கீழே சோமசுந்தர பெருமான் குடிகொண்டிருக்கின்றார், கோயில் கொண்டிருக்கின்றார். அது அஷ்ட கஜங்களால் திக்கஜங்களால் சுமக்கப்பட்ட அந்த விமானம், அதில் எழுந்தருளிய சுந்தர விடங்க பெருமானார் அந்த கரிக்குருவிக்கு மந்திர சித்தி தந்தருளிய திருவிளையாடல், அதனை நிறைவு செய்து நாரைக்கு முக்தி தந்த கருணையை இந்த படலம் சொல்ல தொடங்குகின்றது. சிவபெருமான் நிகழ்த்துகின்ற திருவிளையாடலும் கூட ஆன்மாக்களுக்கு சிவானந்தத்தை தருவதற்குரிய திருவருள்தான். சித்தியாரிலே 67வது திருப்பாடல் இருக்கும். உருவருள் குணங்களோடும் உணர்வருள் உருவில் தோன்றும் கருமமும் அருள் அரண்தன் கரச்சரணாதி சாங்கம் தரும் அருள் உபாங்கம் எல்லாம் தான் அருள் தனக்கொன்று இன்றி அருள் உயிருக்கு என்றே ஆக்கினன் அச்சிந்தனன்றே என்று அந்த திருப்பாடல். பெருமானின் திருமேனியே திருவருள், உயிர்களுக்கு உணர்வு அளிப்பதாய அந்த உருவில் தோன்றும் தொழில்களும் குணங்களும் கரணமும் அருள் வடிவே. பெருமானின் திருக்கரங்கள் முதலான அவயவங்களும் கூட அருள் வடிவே. உபாங்கமாகிய புவனபோகங்களும் கூட அருள் வடிவே. இவையெல்லாம் உயிர்களின் பொருட்டுக்காகவே தான் பெருமான் கொண்டருளுகின்றாரே அன்றி தனக்காக அல்ல. அப்படிப்பட்ட பெருமான் நாரைக்கு முக்தி கொடுத்த அந்த கருணை திருப்புராணம். வைகை நாடு என்பது பாண்டிய நாடு. எப்படி காவிரி பாய்வதனால் சோழ நாட்டை காவிரி நாடு என்று சொல்கின்றோமோ, அதே போன்று பாண்டிய நாட்டிற்கு வைகையினால் வையை நாடு என்ற ஒரு பெயர். அந்த வைகை நாட்டின் தென்புறத்திலே அந்த நிறைந்த நீர்மயமாகிய அந்த வைகை நதி சூழ்ந்த பாண்டிய நாட்டில் தென்புறத்திலே ஒரு நகரம் இருக்கின்றது. அது மாடங்களை உடைய நகரம். அது சிற்ப நூல் வழி அமைந்த மாடங்களை உடைய நகரம்.
அந்த நகரத்திலே ஒரு பெரிய தடாகம் ஒன்று இருக்கின்றது. அந்த தடாகம் மிக பெரியது, ஆழமானது, அளத்திற்கு அரியது, மிக்க நீர் உடையது. அந்த தடாகத்தில் இருக்கின்ற மீன்களையெல்லாம் அந்த கொள்ளை கொண்டு ஒரு இள நாரை ஒன்று வசித்து வருகின்றது. சிவந்த கால்களை உடைய ஒரு இள நாரை. நாரையின் நிறம் என்பது அது வெண்மை. அதனுடைய கால்கள் சிவந்த கால்களை உடைய நாரையாக இருக்கின்றது. இதை இந்த சரித்திரத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், நாரையின் கால் அது சிவந்த நிறமாக இருப்பது, கால் என்பது நடையை குறிக்கும். அது சிவப்பாக செம்மையாக இருப்பது, செம்மை என்பது சிவம். எனவே சிவ ஒழுக்கத்திலே நடந்து அந்த சிவ ஒழுக்கத்தை பயில்கின்ற கால்களை உடையதாக அந்த நாரை இருக்கின்றது. அதனால் அதனுடைய நிறம் வெண்மை, அது ஞானத்தை குறிக்கின்றது. அப்படிப்பட்ட குறியீட்டோடு இந்த நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் என்பது அமைகின்றது. அந்த நாரை அப்படி வாழ்ந்து வரும் வேளையிலே ஒரு சில நாட்கள் மழையின்மை காரணமாக அந்த ஓடை, அந்த தடாகம் வற்றி விடுகின்றது. அதை சொல்லும்போது நம்முடைய ஆசிரியர் அருளுகின்றார், சிறிய நாள் மழையின்றி அச்சே இதழ் வெறிய தாமரை ஓடை வியன்கரை இறைகொள் நாரை இரு வினை பவ்வமும் வறியது ஆகி வரப்ப வரந்ததால் என்று பாடி அருளுகின்றார். அந்த தடாகம் வற்றியது. ஏன் அந்த தடாகம் வற்றியது என்றால், இந்த நாரையின் இருவினை கடல் வற்றியது, எனவே அந்த தடாகம் வற்றியது என்று கூறுகின்றார். இருவினை என்பது கடல். பொதுவாக பிறவியை பெருங்கடல் என்று திரு வள்ளுவதேவ நாயனார் கூறுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இங்கே இருவினைகளையும், நல்வினை தீவினை என்ற இரு வினைகளையும் கடல் என்று கூறுகின்றார், அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர். எனவே இந்த நாரையினுடைய இருவினையும் பற்றியது, அதனால் அந்த தடாகம் வற்றியது. அதன் காரணமாக இந்த நாரை இன்னொரு இடத்திற்கு பெயர்கின்றது என்று அந்த நாரைக்கு ஏற்படக்கூடிய சிவகதிக்கு தொடக்கமாக ஆரம்ப புள்ளியாக இது அமைகின்றது. இரு வினைகளுமே கடல்தான், கடக்க வேண்டிய கடல்தான். அது கடக்க இயலாதது. எனவே அதனை கடல் என்று, கரை காண முடியாததால் அதை கடல் என்று கூறுகின்றார்கள். அந்த இரு வினையுமே கடல்தான். அப்படி என்றால் புண்ணியம் என்று இருக்கின்றதே, புண்ணியம்தானே வேண்டும் என்று சொல்கின்றோம் என்றால் அது பொதுவான கருத்து. எது புண்ணியம் எது பாவம் என்றால், வேத ஆகமம், இறைவனார் அருளிய 4 வேதங்கள் 28 ஆகமங்களின் வழி நில்லாமை என்பது பாவம். அந்த நூல் வழியே நிற்பது புண்ணியம். அந்த நூல் வழியே நின்றாலும் இறைவனாரின் அருள் வழி நில்லாமை என்பது அது பந்தமாக அமையும். நூல் வழி நின்றும் இறைவனாரின் அருள் வழியும் நின்றால் அது சிவபுண்ணியமாகும். எனவே இந்த இரு வினையுமே பந்தம்தான், பவ்வம்தான். அருள் வழி நிற்பவருக்கு இந்த இருவினை கடல்களும் வற்றி போகும். இறைவனாரது அருள் வழி நிற்பவருக்கு இந்த இருவினைகளும் விரிவினை கடலும் வற்றி போகும். எனவே அந்த இருவினை பவ்வமும் வற்றி போகவே அந்த தடாகம் வற்றி போனது என்று அந்த நாரைக்கு வரக்கூடிய அந்த இருவினை ஒப்பு என்பதற்கு இங்கே தோற்றுவாய் அமைத்து காட்டுகின்றார். அந்த இருவினை ஒப்பு என்பதுதான் அருள் வழி நிற்பதற்கு ஆரம்பமாக அமைகின்றது என்று ஆகமங்கள் கூறுகின்றன. நம்முடைய ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில், திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் புராணத்திலே, நின்ற சீர் நெடுமாற நாயனார் முன்பு கூன்பாண்டியராக இருந்த பொழுது அந்த திருப்பாசுரம் எழுதி அருளுகின்ற அந்த நேரத்திலே அவருக்கு இருவினை ஒப்பு வந்து சேர்ந்தது என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அங்கே அருளுகின்றார். தென்னவன் மாறன் தானும் சிறபுறத் தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார் தம் திருநீரு பூசப் பெற்று முன்னை வல்வினையின் நீங்கி முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான் வினைகள் ஒத்து துளையென நிற்றலாலே என்று அந்த இருவினை ஒப்பு என்பதற்குரிய விளக்கத்தை அங்கே தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர்கள் நமக்கு அருளி காட்டுகின்றார்கள். வினைகள் ஒத்து துளையென நிற்றலால்
அதுதான் இங்கே இருவினை பவ்வக்கடலும் வற்றியது என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது இந்த நாரையின் திருச்சரிதத்திலே. துளை என்பது எப்படி அந்த தராசு என்பது அந்த தட்டிலே ஒரு பொருளும் வைக்காமல் இரு தட்டும் வெறுமனே இருக்கும் பொழுது அது எப்படி சமமாக நிற்குமோ அப்படி வினைகள் ஒத்தால் அந்த இருவினை ஒப்பு என்பது வந்து சேரும். அப்படி இருவினை ஒப்பு என்பது சைவ சித்தாந்தத்திலே மிக முக்கியமான கோட்பாடாக சொல்லப்பட்டாலும் நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அவர்கள்தான் மிக துல்லியமாக இருவினை ஒப்பு என்றால் என்ன என்று சிவஞான போத மாபாடியத்திலே நமக்கு விளக்கி காட்டுகின்றார். இசைத்த வருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தான் மருவுவானா ஞானத்தை வந்து என்று சிவஞான போதம் 8வது நூற்பா வெண்பாவிலே வருகின்றது. அதற்கு பாஷ்யம் எழுதுகின்ற நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அவர்கள், ஒருவனுக்கு பந்தம் உறுத்துதற்கண் பொன் விலங்கும் இரும்பு விலங்கும் போல தம்முள் சமமாக சொல்லப்பட்ட புண்ணிய பாவங்கள் இரண்டும் தம்மை போல கெடுதல் இல்லாத அத்தவங்களின் பயனாகிய பதமுக்திகளை அனுபவித்து வைகும் ஆண்டே தானே ஞான நெறியை தலைப்படுவன. அங்கனம் நேராகாவிடின் மீள நிலத்தின் கண்ணே வந்து பிறந்து வினை ஒப்பு நிகழ்ந்து குறவன் திருவருள் பெற்று ஞானத்தை தலைப்படுவன் என்று பாஷ்யத்திலே அருளுகின்றார். என்றால் இந்த இருவினை ஒப்பு என்பதற்கு விளக்கம் தருகின்ற இதற்கு ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவருக்கு முன்னே தோன்றியவர்கள் இருவினை ஒப்பு என்பதற்கு வேறு விதமான விளக்கங்களை கூறுகின்றார்கள். ஒருவன் நல்வினை செய்கின்றான், அந்த வேதங்களிலே சொல்லப்பட்ட யாகங்களை செய்கின்றான், அதே போன்று பிரம்மஹத்தி போன்ற அந்த கொலைப்பாவமும் செய்கின்றான் என்றால் அந்த யாக பயன் இந்த தீய வினையை அழித்து ஒன்றை ஒன்று நேர் செய்துவிடும். அப்படி சில பேர் உரை சொன்னார்கள். மேலும் சிலர் சொன்னார்கள், உதாரணமாக ஒரு எண்ணிக்கை என்று வைத்து பார்த்தால் ஒருவன் 100 புண்ணியங்கள் செய்திருக்கின்றான், 100 பாவங்கள் செய்திருக்கின்றான் என்றால் இரண்டும் சமம் என்று, அதுதான் இருவினை ஒப்பு என்றும் சொன்னார்கள். ஆனால் முனிவர் பெருமான் அவர்கள்தான் மிக தெளிவாக இந்த இருவினை ஒப்பு என்பது வினைகளிலே நிகழ்வது அன்று, அது ஆன்ம அறிவிலே நிகழ்வது என்று உணர்த்தினார்கள். எனவே ஒன்றில் விருப்பமும் ஒன்றில் வெறுப்பும் அவைகளெல்லாம் அதிலே ஒன்றாக உவர்ப்பு தோன்ற வேண்டும். எப்படி என்றால் ஒன்றில் வெறுப்பும் ஒன்றில் வெறுப்பும் தோன்றுகின்ற நிலைமை மாறி வருவது இன்பமோ துன்பமோ அவை இறைவனது திருவருளால் நாம் செய்த வினைக்கு ஏற்ப கூட்டப்படுபவை என்று ஒரு சேர உவர்ப்பு நிகழ வேண்டும். அது ஆன்ம அறிவின் கண் தான் அந்த இருவினை ஒப்பு நிகழ வேண்டும் என்று மிக விரிவாக பாஷ்யம் அருளியிருக்கின்றார்கள். அத்தகைய இருவினை ஒப்பு நிகழ்கின்றது அங்கே. எனவே அந்த தடாகம் வற்றவே இந்த நாரை வேறு ஒரு இடத்திற்கு செல்கின்றது, மற்றொரு காட்டிற்கு செல்கின்றது. அந்த காடு எப்படிப்பட்ட காடு என்றால் அந்த ஜீவன் முக்தர்கள் வாழ்கின்ற காடு. அந்த ஜீவன் முக்தர்களின் இயல்பு என்பது அவர்கள் களங்கமில்லாத பேரின்ப வெள்ளத்துளே மூழ்கி தனது மனத்தை அழுக்கை போக்கி, ஆன்ம அறிவிலே இருக்கின்ற அழுக்கை போக்கி சிவவடிவாகிய அந்த சத்தியத்தவர்கள் என்று சொல்லும்படி வாழ்கின்ற அந்த தபோதனர்கள், அந்த ஜீவன் முக்தர்கள் வாழ்கின்ற இடம் அது. அந்த பரஞானத்தால் வந்த சிவானந்த வெள்ளம் அதிலே ஆழ்ந்தியவர்கள் அந்த ஜீவன் முக்தர்கள். அவர்கள் வாழ்கின்ற அந்த காடு, அந்த காட்டிலே ஒரு மடம் இருக்கின்றது. அதிலே ஒரு தடாகமும் இருக்கின்றது, சுற்றிலும் படித்துறை அமைந்த தடாகமும் இருக்கின்றது. அந்த மடத்திற்கு சந்தியா மடம் என்று பெயர். அந்த தடாகமும் அங்கே இருக்கின்றது. அதன் கரையிலே ஷண்பகம், பாதிரி, வேங்கை, வஞ்சி, மகிழ மரம், புறா மரம் என்று வரிசையாக மரங்கள், மருத மரம் என்று மரங்கள் இருக்கின்றன. அந்த தடாகம், அந்த தீர்த்தத்திற்கு பெயர் அச்சோ தீர்த்தம் என்று திருப்பாடலிலே வருகின்றது. அந்த தடாகத்திற்கு இந்த நாரை வந்து சேருகின்றது. அந்த தடாகத்தின் கரையிலே நாரை வந்து சேர்கின்றது. அந்த மாதவர்கள் தங்குகின்ற அந்த மடம், அந்த மடத்தின் அருகிலே இருக்கின்ற தடாகம், அந்த தீர்த்தம், அது அந்த
மாதவர்கள் புனித தீர்த்தம் ஆடுகின்ற இடம். ஆய்ந்த மாதவர் அப்புனித தடம் தோய்ந்து தோய்ந்து அங்கு எழுந்தொறும் தோள்புறம் சாய்ந்த வார்சடை கற்றையில் தத்து மீன் பாய்ந்து பாய்ந்து புரள்வன பார்த்தரோ என்று அந்த திருப்பாடல். ஆய்ந்த மாதவர்கள், அந்த ஜீவன் முக்தவர்கள், வேதாகமங்களை ஆராய்ந்து உணர்ந்தவர்கள், அனுபவமாக உணர்ந்தவர்கள், அத்தகைய பெரிய தபோதனர்கள். அவர்கள் அந்த வாவியாகி அந்த தடாகத்திலே நீராடி எழுந்தோறும் அவர்களினுடைய திருமேனியிலே, அந்த தடாகத்திலே இருக்கின்ற மீன்கள் அவர்களினுடைய திருமேனியிலே பட்டு பாய்ந்து பாய்ந்து புரள்கின்றன. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் என்று திருவாசகத்திலே ஸ்ரீமத் மாணிக்க வாசக பெருமான் கூறுவது போல, அந்த தடாகம் திருவருள் வடிவாகவே இருக்க, அங்கே நீராடுகின்ற அந்த ஜீவன் முக்தர்கள் அவர்கள் நீராடும் பொழுது அந்த தடாகத்திலே இருக்கின்ற மீன்கள் அவர்களினுடைய திருமேனியில் பாய்ந்து பாய்ந்து துவள்கின்றன. அதை இந்த நாரை பார்க்கின்றது. இங்கு வந்து உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக வந்து அந்த நாரை பார்க்கின்றது. அது இருவினை ஒப்பு வந்த நாரை இனி இன்னும் சிறிது நேரத்திலே பெருமானாரே திரு காட்சி தந்து ஆட்கொள்ள இருக்கின்ற நாரை. எனவே அந்த நாரையின் திருவுள்ளத்திலே ஒரு எண்ணம் எழுகின்றது திருவருள் காரணத்தினால். ஈண்டை இத்தவத்தோர் திருமேனியை தீண்ட எத்தவம் செய்தனவோ கொல் என்று ஆண்டை மீன் நமக்கு ஆகா என விரைவேண்டு நாரை வெறுத்து அங்கு இருத்தலால். உணவு உண்பதற்காக வந்த நாரை இந்த திருக்காட்சியை பார்த்து என்ன நினைக்கின்றது? இந்த இடத்திலே இந்த தபோதனர்களினுடைய திருமேனியை பரிசிப்பதற்கு, தீண்டுவதற்கு இந்த மீன்கள் என்ன தவம் செய்தனவோ என்று கருதிய நாரை, அந்த இடத்தில் உள்ள மீன்கள் நமக்கு இறை ஆகாது என்று அங்கே அவ்வாறு வந்த நாரை தன்னுடைய நோக்கத்தை விட்டு வெறுத்து அங்கே இருந்தது, வசித்து வந்தது. அந்த மடம், அதிலே அந்த தன்னிகர் தவத்தோர் யாரும் தடம் படிந்து ஏறி நித்தம் மன்னிய கருமம் முற்றி சந்தியா மடத்தில் வைகி மின்னிய மகுடம் சூடி வேந்தனாய் உலகம் காத்த பொன்னியல் சடையான் கூடல் புராண நூல் ஓதுகின்றனர். அந்த முனிவர்கள் நீராடுகின்றார்கள், அதை பார்க்கின்றது என்ற நாரை. அவர்கள் நீராடிய பின் நித்திய கர்ம அனுஷ்டானங்களை நிறைவு செய்கின்றார்கள், சிவ பூஜையினை நிறைவு செய்கின்றார்கள். நாம் இங்கே பார்க்கின்றோம், இவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டவர்கள். அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் தினமும் செய்ய வேண்டிய அந்த நித்தியானுஷ்டானங்களை, கர்மங்களை செய்கின்றார்கள் என்றால், சைவ சித்தாந்தத்திலே ஞானி நாளினுக்கும் உரியவன், சரியை கிரியை யோகம் கடந்து ஞான நிலைக்கு சென்ற ஞானிக்கும் கூட அவரும் கூட சரியை செய்ய வேண்டும், கிரியிலே நின்று ஒழுக வேண்டும், யோக பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று சைவ சித்தாந்தத்திலே இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு உண்மை, ஒரு நடைமுறை. எனவே அவர்கள் இதையெல்லாம் செய்து சிவ பூஜையும் நிறைவு செய்து அந்த சந்தியா மடத்திலிருந்து என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த சோமசுந்தர கடவுளினுடைய பெருமைகளை கூறுகின்ற, திருவிளையாடல்களை கூறுகின்ற நூல் திரு ஆலவாய் மகாத்மியம் இருக்கின்றதே, அந்த நூலை ஓதி வருகின்றார்கள். பெருமான் ஒரு மணி கிரீடத்தை தரித்து சுந்தர பாண்டியராக இந்த உலகினை காத்து வந்த அந்த சோமசுந்தர பெருமான் மதுரையிலே நிகழ்த்திய திருவிளையாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகின்றார்கள். அது ஞான பூஜை ஆகின்றது. அங்கே எழில் ஞான பூஜை ஆகின்றது. இறைவனாராகிய எமது சோமசுந்தர பெருமான் செய்தருளிய திருவிளையாடல் மற்றும் அப்பெருமானது சிறப்பு, அதாவது மூர்த்தி சிறப்பு, நான்மாட கூடலாகிய தொன்று தொட்டு விளங்கி வருகின்ற அந்த மதுரை பதியின் சிறப்பு, அது தலச்சிறப்பு. அந்த பொற்றாமரை தீர்த்தத்தின் அளவிட முடியாத சிறப்பு, அது தீர்த்த சிறப்பு. அதோடு அந்த அங்கே அடைந்தவர்களுக்கெல்லாம் எளிய கருணை வள்ளலாக இருக்கின்ற அந்த பெருமானினுடைய திருவிளையாடல்கள், இவற்றையெல்லாம் சிந்திக்கின்றார்கள் அந்த முனிவர்கள். அதை இந்த நாரை கண்ணுறுகின்றது. இந்த உண்மை அறிவு ஆனந்த வடிவாகிய சொக்கலிங்க மூர்த்தி அது ஆதி காலத்திலே ஒரு திருவிளையாட்டை திருவுள்ளத்தில் எண்ணி அருள் வடிவாகிய மீனாட்சி அம்மையாரோடு
தர்ம வடிவாகிய ரிஷபத்திலே ஏறி தமக்கு முன்னும் பின்னும் பக்கமும் திருநந்தி தேவர் முதலான கனத்தவர்கள் எல்லாம் துதி செய்ய சூழும்படி எல்லா உலகங்களிலும் சஞ்சரித்துக் கொண்டு திருவிளையாடல் செய்தபோது திரு ஆலவாயை அடைந்து அங்கே தன் முன் நிற்கின்ற கணநாதர்கள் மேல் அவர் திருக்கடைக்கண் சாத்தி அருளிய போது திருநந்தி தேவர் முதலான கணநாதர்கள் அங்கே ஆலவாயிலே எம்பெருமானை துதித்து இச்சிவலிங்க மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யவும் அடியோங்கள் ஸ்நானம் செய்யவும் கங்கை முதலிய நதிகளும் தடாகங்களும் பிற நீர்நிலைகளும் இல்லையே, எனவே பெரும் கருணை கூர்ந்து இங்கே ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அருளுக என்று விண்ணப்பம் செய்யும் போது வேண்டுவார் வேண்டியதே செய்யும் தந்தருளும் சிவபெருமானார் அச்சிவலிங்க மூர்த்திக்கு தென்கீழ் திசையிலே தமது சூலத்தை நாட்ட அது அந்த பூமியையும் பாதாளத்தையும் கிழித்து கொண்டு மேலெழுந்து அந்த இடத்திலிருந்து பெரும் புறக்கடல் நீர் போல பெருகி மேலே ஓங்க பெருமான் தமது திருக்கரத்தால் அமைத்து தனது ஜடாமுடியில் உள்ள கங்கை நீரை அதிலே தெளித்து கலந்து புண்ணிய தீர்த்தமாக்கி அருளுகின்றார். அந்த தீர்த்தம் தானே அந்த பொற்றாமரை தீர்த்தம். அந்த தீர்த்த சிறப்பை இந்த முனிவர்கள் எல்லாம் எடுத்து சொல்கின்றார்கள், படிக்கின்றார்கள், சிந்தனை செய்கின்றார்கள். இது ஆதி தீர்த்தம். அது ஆதியாகிய பெருமானால் உண்டாக்கப்பட்ட ஆதி தீர்த்தம். இனி உண்டாக்கப்படுகின்ற தீர்த்தங்களுக்கெல்லாம் மேலானது. எனவே அது பரம தீர்த்தம். தன்னிடத்தை ஸ்நானம் செய்தவருக்கு மங்களத்தை கொடுப்பதால் அது சிவதீர்த்தம். ஞானத்தை கொடுப்பதால் ஞான தீர்த்தம். முக்தியை கொடுப்பதால் முக்தி தீர்த்தம் என்று பெயர் பெறும் என்று அந்த தீர்த்தக்கரையிலே தீர்த்தத்திலே நீராடி தீர்த்தக்கரையிலே தர்ப்பணம் செய்து தானம் கொடுத்து பஞ்சாட்சர ஜபம் செய்யும் மெய்யன்பர்கள் இந்த மானுட பிறவியை பெற்றதனால் ஆன பயனை பெறுவார்கள் என்று அந்த தீர்த்தத்தினுடைய சிறப்பினை பெருமானே எடுத்துரைக்கின்றார். திருவிளையாடல் புராணத்திலே மிக விரிவாக அதனை நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த தீர்த்தம், அந்த தீர்த்தத்தினால் சோமசுந்தர பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் 14 உலகங்களிலும் உண்டாக்கப்படும் தீர்த்தங்கள் எல்லாவற்றாலும் அபிஷேகம் செய்த பயன் கிடைக்கும் என்று அருளி செய்கின்றார். தாம் அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து கொண்டு அக்கணநாதர்களை நோக்கி, நீங்கள் இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து இங்குள்ள சிவலிங்கத்தை அன்போடு பூஜை செய்யுங்கள் என்று அனுக்ஞை செய்து அந்த சிவலிங்கத்திலே மறைந்தருளினார் பெருமானார். அந்த அனுக்ஞையை தலைமேல் கொண்டு திருநந்தி தேவர் முதலான கணங்கள் பொற்றாமரை வாவியிலே ஸ்நானம் செய்து சோமசுந்தர மூர்த்தியை அந்த தீர்த்தத்தினாலே விதிப்படி நீராட்டி பூஜித்து தாம் விரும்பிய வரங்களையெல்லாம் பெற்றார்கள். இந்த தீர்த்தத்தின் வரலாறு இது. இன்னும் இதனுடைய மகிமைகள் எண்ணற்றவை. அந்த பொற்றாமரை தீர்த்த குளத்தை பார்த்தாலே பாவம் நீங்கும். அதிலே ஸ்நானம் செய்தால் விரும்பிய பொருள் எல்லாம் கிடைக்கும். அதிலே ஒரு முழுக்கு செய்தால் உலகத்தில் உள்ள தீர்த்தங்கள் எல்லாவற்றிலும் ஸ்நானம் செய்த பயன் கிடைக்கும். இந்த சரீரத்தை மிருத்திகையினாலே விதிப்படி சுத்தி செய்து வருண சூக்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு ஸ்நானம் செய்தால் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாவற்றிலும் ஸ்நானம் செய்து 4 வேதங்களையும் முற்ற உணர்ந்த பிராமணர்களுக்கு எல்லா பொருட்களையும் தானம் செய்த பெரும் பேறு உண்டாகும். நெருப்பை நினைவின்றி தீண்டினும் அது சுடும். அதுபோல பொற்றாமரை வாவியை அதனுடைய பெருமைகளையெல்லாம் நினைக்காமல் மிக சாதாரணமாக நீராடினார் கூட அது ஆன்ம அறிவிலே இருக்கின்ற மலத்தை நீக்கி முக்தியை கொடுக்கும். பொற்றாமரை வாவியிலே ஸ்நானம் செய்தவர்கள் ஜீவன் முக்தியை பெறுவார்கள். வருண ஸ்நானம், ஆக்னேய ஸ்நானம், மந்திர ஸ்நானம் முதலிய ஸ்நானங்களை செய்த பேறுகளெல்லாம் பொற்றாமரையிலே செய்த ஸ்நானத்தினாலே கிடைக்கும் என்றெல்லாம் அந்த தீர்த்த சிறப்பை பெருமான் எடுத்து காட்டுகின்றார். அந்த பொற்றாமரை வாவியிலே ஸ்நானம் செய்து சோமசுந்தர கடவுளை வணங்கியவர்கள் பரமுக்தியை அடைவார்கள். ஸ்ரத்தையின்றி ஸ்நானம் செய்தவர்களுக்கு கூட ஸ்வர்க்கத்தை அது கொடுக்கும் என்றால், ஸ்ரத்தையோடு ஸ்நானம் செய்தவர்கள் தேவர்கள் முதலியவர்களுக்கு அக்ஷதை, திலம் என்பவை கொண்டு தர்ப்பணம் செய்த யாகங்கள் எல்லாவற்றுக்கும் முடிந்த பயனை அடைவார்கள். விரதம், பூஜை, தானம், தருமம், ஹோமம், தவம், ஜபம், தியானம் என்பவைகளையெல்லாம் பொற்றாமரை குளக்கரையிலே செய்தால் மற்றைய தலங்களிலே இவற்றையெல்லாம் செய்த பயனை விட கோடி மடங்கு அதிகமாகிய பயனை அது கொடுக்கும்.
பொற்றாமரை வாவியிலே ஜென்ம நட்சத்திரத்தில் ஸ்நானம் செய்தால் பிறவி துன்பமே நீங்கிவிடும். சித்திரை, கார்த்திகை, மாசி என்னும் மாசங்களிலே ஸ்நானம் செய்து பிதர்களுக்கு பிண்டம் கொடுத்தால் அவர்தாம் ஆழ்ந்த பிறவிக்கடலில் நீங்கி முக்திக்கரை ஏறுவார்கள் என்று அதனுடைய மகிமைகளை எல்லாம் இந்த முனிவர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள். இந்த சிவபெருமானினுடைய அஷ்டமூர்த்தங்களிலே ஒன்று நீர், ஜலம். அந்த பொற்றாமரை வாவி அது பெருமானினுடைய அஷ்டமூர்த்தங்களுள் ஒன்றாக இருப்பதால் அதற்கு தீர்த்தன் என்றே பெருமானுக்கு திருநாமம் என்று நாம் பார்க்கின்றோம். என்று இந்த மூர்த்தி சிறப்பு, தல சிறப்பு, தீர்த்த சிறப்பு இதையெல்லாம் அந்த முனிவர்கள் அங்கே சிந்திக்கின்றார்கள், ஓதுகின்றார்கள். இதனை அந்த நாரை கேட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த நாரைக்கு என்ன நேர்கின்றது என்றால், பரஞ்சோதி முனிவர் அவர்கள் அருளுகின்றார்கள், மடம்படு அறிவும் நீங்கி வல்வினை பாசம் வீசி திடம்படு அறிவு கூர்ந்து சிவ பரஞ்சோதி பாதத்து திடம்படு அன்புவா என்று ஈர்த்து எழுந்தது நாரை தடம்படு மாடக்கூடல் தனிநகர் அடைந்து மாதோ என்று அந்த திருப்பாடல். அதாவது மடம்படும் அறிவு நீங்கி, அதனால் இந்த நாரைக்கு என்ன கிடைக்கின்றது என்றால் அந்த நாரையின் அறியாமை நீங்குகின்றது. மடம்படு அறிவும் நீங்கி, அறியாமை நீங்குவதோடு மட்டுமல்ல, வல்வினை பாசம் வீசி, அப்படி எழுந்த ஞானோதயத்தினால் வலிய ஆகாமிய கண்ம பந்தம் அது ஒளிந்து விடுகின்றது. திடம்படு அறிவு கூர்ந்து, இந்த உயிர்க்கு உறுதி தரும் அந்த ஞானோதயம் பெற்று எழுந்த அந்த நாரை, அது அந்த பிராரப்தம் என்பது மற்றும் ஆகாமியம் என்பது இவற்றையெல்லாம் வல்வினை பாசம், வல்வினை என்று இங்கே கூறுகின்றார். இந்த வினைகள் எல்லாம் கெட்டுவிடும் எப்பொழுது என்றால் அந்த திருவருள் தோன்றில் சுடும் என்று திருவருட்பயன் கூறுகின்றதே. ஏன்ற வினை உடலோடு ஏகும் இடை ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும் என்பது திருவருள் பயன் 98வது குறள். இப்பிறப்பில் நுகர்தற் பொருட்டு சஞ்சிதத்திலிருந்து முகந்து கொண்டு வந்தது பிராரத்த வினைகள். ஜீவன் முக்தர்களுக்கு இந்த உடம்பு நீங்கும் காலம் வரை அது உடலை மட்டும் வருத்தி கழிந்து ஒளியும். ஒருவேளை அவருக்கு பிராரத்த நுகர்ச்சியின் போது ஆகாமியம் தோன்றினால் எப்படி அந்த சஞ்சிதத்தை திருவருள் அளித்ததோ அதே திருவருளே ஆகாமியமும் முளைக்காமல் சுட்டுவிடும். ஆகாமியத்தையும் சுட்டு அது முளைக்காதவாறு செய்யும் என்று திருவருள் பயன் கூறுவதற்கு ஏற்ப இந்த நாரைக்கு அந்த மடம்படு அறிவு நீங்கி, அறியாமை நீங்கி, ஞானோதயம் பெருமானின் திருவருளால் வர வல்வினை பாசம் அகன்றது. அப்படி நிகழவே அது என்ன செய்தது என்றால், சோமசுந்தர கடவுளின் திருவடியில் பரந்த நேயம் வா வா என்று இழுக்க அந்த நாரை அங்கிருந்து மேல் எழுந்து அந்த விசாலித்த உபரிகைகள் நிறைகின்ற மதுரையாகிய ஒப்பில்லாத திருநகரை அடைந்தது அந்த நாரை. அப்படிப்பட்ட அந்த நாரை அந்த பொற்றாமரை தீர்த்த குளத்தின் பெருமை, திரு ஆலவாய் தலத்தின் பெருமை, அங்கே குடிகொண்டுள்ள சோமசுந்தர கடவுளின் பெருமையை கேட்டு திரு ஆலவாய்க்கே வந்து சேர்ந்தது. வாங்கிய திரைசூழ் பொற்றாமரை படிந்து இமையா பொற்றாமரை படிந்து, அதாவது அந்த அலைகள் சூழ்ந்த பொற்றாமரை தீர்த்தத்திலே நீராடுகின்றது, வந்தவுடன் நீராடுகின்றது. அங்கே இமையாத வேளம் தாங்கிய விமானம், இமையாத வேளம் என்றால் அந்த அஷ்டதிக் கஜங்கள், அவைகள் தெய்வத்தன்மை பெற்ற திசைகளை காக்கும் தாங்கும் யானைகள். அந்த யானைகள் இமையாத தன்மை உடையவை, தேவர்களைப் போலவே இமையாத வெளிகளை உடையவை. அவைகள் தாங்குகின்ற அந்த விமானத்தின் கீழே குடிகொண்டுள்ள அந்த பெருமான் சோமசுந்தர கடவுளை வணங்குகின்றது, பிரதட்சிணம் செய்கின்றது. அதோடு அந்த பெருமானின் திருக்கண் நோக்கம் அது தன்மேல் படும்படி அந்த திருவருள் பார்வையை தரிசித்தது.
பெருமானினுடைய திரு முன்பு சென்று அந்த ஓங்கிய கருணை மேவி இருக்கின்ற பெருமான் ஆன்மாக்களிடத்து வளர்ந்து ஓங்கிய திருவருளாகிய திருமேனி, பெருமானினுடைய அந்த அருள் திருமேனி, அந்த திருமேனியை தனது உள்ளத்திலே பதித்து கொண்டது நாரை பதித்து தியானம் செய்தது. இந்த சஞ்சித கண்மமும் ஒளிந்தது என்று இங்கே விளக்கப்படுகின்றது. எப்படி என்றால், அந்த அருட்கண் நோக்கம், அந்த அருட்கண் நோக்கத்தை தரிசித்தாலே ஆன்மாக்களினுடைய சஞ்சித கண்மம் ஒளிந்துவிடும். அதோடு பெருமான் ஆன்மாக்கள் உணர்ந்து பூஜித்து உய்வதற்காக திருக்கோயிலின் உள்ளே திருமேனி கொண்டருளி இருக்கின்றார். எனவே அவருடைய கருணை ஓங்கிய கருணை, அந்த கருணையே திருமேனி. எனவே அந்த திருமேனியை தனது உள்ளத்திலே நன்றாக பதித்துக் கொள்கின்றது இந்த நாரை. அந்த கருணை நிறைந்த திருமேனி உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம். அருவுருவான போது திருமேனி உபயம் பெற்றோம். செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே என்று சித்தியார் கூறுவதற்கு ஏற்ப, பெருமான் திருமேனி எடுத்துக்கொள்வதெல்லாம் நம்முடைய கருமேனியை கழிக்கின்ற கருணை காரணமாக அத்தகைய திருமேனியை இந்த நாரை தனது உள்ளத்திலே பதிந்து வைத்துக் கொள்கின்றது. இந்த நிலையிலே 15 நாட்கள் இதே போன்று தவம் இருக்கின்றது அந்த நாரை. அந்த நியமமாக நடந்து வருகின்றது. அந்த பொற்றாமரை தீர்த்தத்திலே நீராடி பிரதட்சிணம் செய்து பெருமானினுடைய திருமுன்பு நின்று அப்படி 15 நாட்களும் தவம் செய்து வருகின்ற வேளையிலே சிறிது பசி என்ற உணர்வு தோன்றுகின்றது திருவருள் கருணையின் காரணமாக. அப்பொழுது அந்த நாரையின் திருவுள்ளத்திலே திருக்கருத்து தோன்றுகின்றது. இந்த பொற்றாமரை குளத்தில் இருக்கின்ற மீனை உண்ணலாமோ என்று சிறிய ஒரு எண்ணம் உதிக்கின்றது. அப்படி நினைத்த உடனேயே திருவருள் காரணமாக மற்றொரு எண்ணம் உதிக்கின்றது. ஆகா, என்ன நினைந்து விட்டோம்? அந்த சோமசுந்தர கடவுளது திருவருளின் அந்த வள்ளல் தன்மையால் அந்த நாரைக்கு ஞானம் உணர்த்தப்படுகின்றது. அந்த நாரை நினைக்கின்றது, இந்த தர்மஸ்வரூபமாகிய இந்த பெரிய தீர்த்தத்திலே துள்ளுகின்ற மீனை உண்பதற்காக நினைத்தோமே என்று தன்னைத்தானே நொந்து கொள்கின்றது. இது மிகப்பெரிய கொடுமை என்கின்றது. இப்படிப்பட்ட எண்ணம் தோன்றிவிட்டதே, இனி இந்த பிறவி எப்பொழுது ஒழியும் என்று இந்த பிறவியின் மேலே உவர்ப்பு உண்டாகின்றது. பெருமானின் திருவடி மேலே ஆழ்ந்த அன்பும் பக்தியும் உண்டாகின்றது. எனவே பெருமானை துதிக்கின்றது. இந்த பிறவி இத்தோடு போதும் என்று பெருமானினுடைய அந்த இணை மலர் அதிலே அன்பு வைக்கின்றது. சுந்தர செம்மல் பாத துணை மலர் அன்பில் தோய்ந்து சிந்தை வைத்து இருக்கும் எல்லை தேவரும் மறையும் செய்யும் வந்தனைக்கு அறியான் நாரை மனநினை வடிவாய் தோன்றி எந்தமக்கு இனியாய் வேண்டும் வரம் என்கொல் இயம்புக என்றான் என்பது அந்த திருப்பாடல். அந்த சுந்தர செம்மல் ஆகிய சோமசுந்தர பெருமானது திருவடியிலே மாறாத அன்பை செலுத்துகின்றது, மாறாத அன்பு வைக்கின்றது. அந்த துணை மலர் பாதம் சோமசுந்தர கடவுளினுடைய தாமரை போன்ற 2 திருவடிகளிலும் வைத்த அன்பிலே படிந்து தோய்கின்றது. தனது அறிவு முழுவதும் பெருமானின் அறிவாக ஒன்றி அத்துவிதமாக ஏகனாகி நிற்கின்றது. அந்த தருணத்திலே பெருமான் அவர் தேவராலும் மறைகளாலும் செய்யும் வந்தனைக்கு எட்டாதவர். அவர் அந்த தேவர்கள் என்பவர்கள் என்னதான் அவர்கள் தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் தாம் வாழ்வதற்காக பெருமானை வாழ்த்துபவர்கள். அவர்களுக்கெல்லாம் எட்டாதவர் பெருமான். வேதங்களுக்கும் எட்டாதவர். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்பது ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் சிவபுராணம். அநேக வேதங்கள், வேதங்கள் எண்ணற்றவை, அநேக வேதங்கள் அநேக கோடி காலம் என் நாதனே என்று ஓலமிட்டாலும் அவைகளுக்கு எட்டாமல் ஓங்கி அகன்று சர்வ வியாபகமாகி நுட்ப பொருளாக இருக்கின்ற பெருமான்
அவர் வேதங்களுக்கெல்லாம் எட்டாத பெருமான், தேவர்களுக்கும் எட்டாத பெருமான், அவர்களது வந்தனைகளுக்கெல்லாம் அரியவர். அப்படிப்பட்ட அந்த சோமசுந்தர கடவுள் அந்த நாரை எந்த திருவுருவை மனத்திலே நினைத்து பெருமானை பக்தி செலுத்தியதோ அந்த திருவுருவோடு அந்த நாரைக்கு காட்சி தந்தார் பெருமான். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற திருக்குறளுக்கு உரையருளுகின்ற பரிமேலழகர் அந்த மலர்மிசை ஏகினான் என்று இறந்த காலத்திலே வள்ளுவ பெருமான் குறிப்பிடுகின்றாரே என்பதற்கு உரை குறிப்பு எழுதும் போது, அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின் கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின், அதனால் இறந்த காலத்தில் கூறினார் என்று அங்கே கூறுகின்றார் என்றால், இங்கே பாருங்கள், அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணே அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேருவார். அதற்கேற்ப இங்கே இந்த நாரை அது எந்த திருவுருவை தியானித்ததோ அன்பு செலுத்தியதோ அதே திருவுருவோடு சோமசுந்தர கடவுள் அந்த நாரைக்கு திருக்காட்சி தருகின்றார். திருக்காட்சி தந்ததோடு மட்டுமல்ல, பெருமான் அருள்கின்றார், எம் தமக்கு இனியாய் என்று அந்த நாரையை நோக்கி அழைக்கின்றார். எம் தமக்கு இனியாய் வேண்டும் வரம் யாது என்று வினவி அருளுகின்றார் சோமசுந்தர பெருமான். அன்பின் வடிவாய் இருந்தது அந்த நாரை, அன்பிலே தோய்ந்தது அந்த நாரை, அன்பிலே தோய்ந்து சிந்தை வைத்திருந்தது அந்த நாரை. எனவே பெருமான் சாதாரமாகிய திருவுருக்கொண்டு வந்தார். அந்த நாரை தன்னுடைய மனத்திலே நினைத்த அந்த திருவடிவோடு தோன்றினார். தோன்றியதோடு மட்டுமல்ல, எமக்கு இனியா என்றும் அழைக்கின்றார், என்ன வரம் வேண்டும் என்றும் கேட்கின்றார். அந்த செய்ய கால் மட நாரையும் சென்று தாழ்ந்து, ஐயனே, இப்பிறவி அறுத்து நின் மெய்யர் வாழ் சிவலோகத்தின் மேவி நான் உய்ய வேண்டும், ஒன்று இன்னமும் உண்டரோ என்று அந்த நாரை விண்ணப்பிக்கின்றது. அந்த செய்ய கால் மட நாரை, சிவந்த கால்களை உடைய அந்த இளமையான நாரை ஐயனை வணங்குகின்றது. ஐயனே, இந்த பிறவியை அறுத்து, இந்த பிறவி வேரை அறுத்து, இந்த பிறவி மட்டுமல்ல இனி வருகின்ற பிறவிகளை எல்லாம் அறுத்து, அதனால்தான் பிறவி வேரை அறுத்து உனது மெய்யன்பர்கள் வாழும் சிவலோகத்தினை அடைந்து அடியேன் பிழைக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றது. அதோடு கூட அந்த பெருமானின் அந்த வள்ளல் தன்மை அதை எண்ணுகின்ற நாரை இன்னொரு வரமும் கேட்கின்றது. தயா வள்ளலே, இன்னும் ஒரு வரம் வேண்டும். என்னவென்றால், இந்த பொற்றாமரை குளத்திலே, இப்படிப்பட்ட அருமையான தீர்த்தத்திலே இருக்கின்ற மீன்களை உண்பது என்பது எவ்வளவு பெரிய பாவத்தையும் பழியையும் கொண்டு வந்து சேர்க்கும். எனவே என் மரபில் உள்ள பறவை சாதிகளும் என்னுடைய நாரையினம் என்று மட்டும் அது கேட்கவில்லை. அந்த பறவை ஜாதி அனைத்துமே இந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் உள்ள மீன்களை உண்ணக்கூடாது, எந்த காலத்திலும் உண்ணக்கூடாது. ஒருவேளை அப்படி உண்டால் அது தவிர்க்க முடியாத, கழிக்க முடியாத பெரும் பாதகமாகும். எனவே அப்படிப்பட்ட பாவத்தினை என் இனத்தைச் சேர்ந்த பறவை எந்த ஒரு பறவையும் செய்யக்கூடாது. எனவே இந்த பொற்றாமரை தீர்த்த குளத்திலே மீன்களே இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி மீன்கள் இருந்தால்தானே தெரியாமல் அறியாமல் ஏதோ ஒரு பறவை ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து ஒருவேளை உண்டால் அது அந்த பாவம் பெரும் பாவமாகிவிடுமே என்று இந்த பொற்றாமரை குளத்திலே மீன்கள் இருக்கக்கூடாது என்று அந்த ஒரு வரத்தை கேட்கின்றது. என்றும் இத்தடம், எப்பொழுதுமே இந்த தடம், இந்த புனித தீர்த்தம் மீன் இலவாக, மீன்கள் இல்லாது இருக்கும்படி நீ நன்று சால வரம் நல்கு, நீ நன்மை மிக்க அந்த வரத்தை தந்தருள வேண்டும் என்று குறையிருக்கின்றது அந்த நாரை. பெருமை மிக்க அந்த வெள்ளியம்பலத்திலே கால் மாறி நடித்தருளுகின்ற சோமசுந்தர கடவுளும் அந்த வரத்தை அருளி செய்தார். எனவே அந்த நாரை பெருமானின் அந்த கருணை காரணமாக சிவலோகம் சென்று சேர்ந்தது. அந்த நேரத்திலே தேவவாதியங்கள் 5 இயம்பின.
எப்பொழுதெல்லாம் திருவருள் கருணை நிகழுமோ அப்பொழுதெல்லாம் தேவவாத்தியங்கள் முழங்கும். தேவர்களும் முனிவர்களும் வானத்திலே இருந்து கற்பக பூமழையை பொழிவார்கள். எனவே தேவ வாத்தியங்கள் ஒலித்தன. அப்படி ஒலிக்க தேவர்களும் முனிவர்களும் கற்பக பூமழை பொழிய அந்த நாரையை சிவலோகத்திற்கு அழைத்து செல்ல ஒரு விமானம் வந்து சேருகின்றது. அந்த விமானத்திலே ஏறுகின்ற நாரை எப்படி திருக்காட்சி தருகின்றது என்றால், சதுர்புஜங்களும் 3 திருக்கண்களும் அழகுற அந்த நாரை திருக்காட்சி கொடுக்கின்றது. சிவசாரூபம் என்று சொல்வார்களே, பெருமானை போன்றே தோற்றம், திருத்தோற்றம். அப்படி 4 புஜங்களும் 3 திருக்கண்களும் கொண்டு அந்த வானுலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சிந்துகின்ற புஷ்பம் மாறி அந்த வெள்ளத்திலே மூழ்கி அந்த விமானத்திலே ஏறிய அந்த நாரை சிவலோகம் சென்று சேர்ந்தது. சிவலோகம் சென்று அங்கே இருக்கின்ற நந்தி கணத்தவர்கள், நந்திநாயனாரினுடைய சிவகணம், அந்த சிவகணத்தினுள்ளே ஒன்றாக தங்கியது இந்த நாரை அந்த சிவலோகத்திலே. அதோடு மட்டுமல்ல, அந்த நாரை வரம் கேட்டதற்கு ஏற்ப அன்று தொட்டு இன்று அளவும் அந்த பொற்றாமரை என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீர்த்தத்திலே அக்காலம் தொட்டு இக்காலமும் இனி எக்காலமும் அந்த பொற்றாமரை என்று புகழப்படும் எழிலார் மலர் ஓடையிலே பொலிவுமிக்க அந்த திருக்குளத்திலே தீர்த்தத்திலே சென்று உகைத்து திரிகின்ற மீன் அல்லால் உலாவி தாவி திரிகின்ற மீன்கள் இன்றி அந்த தீர்த்த குளம் நீர்வாழ் உயிரினங்கள் ஒன்றும் இல்லாமல் அந்த திருக்குளம், அந்த தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம் இன்றும் காட்சி தருகின்றது, திருக்காட்சி தருகின்றது. அந்த நாரை தன் கிளை அன்றி வேற்றுப் பறவைகள் தாமும் தன் போல் நற்கதி அடைய வேண்டும் என்றல்லவா அந்த வரத்தை கேட்டது. தன் சாதி பறவைகளும் மட்டுமல்லாமல் வேற்று சாதி பறவைகளும், அதான் நாரை இனம் மட்டுமல்ல, எந்த பறவைகளும் நற்கதி அடைய வேண்டும், பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், நற்கதியும் அடைய வேண்டும், தன்னை போலவே நற்கதி அடைய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த கருணை, அந்த நாரை வைத்த கருணை அல்லவா மற்ற பறவைகளின் மேல். அந்த கருணை காரணமாக அந்த சிவகதியை அடைய வரம் வேண்டியது. எனவே உண்மையில் வியப்பிற்குரியது அந்த நாரை வழிபட்ட அந்த பக்திமை. அது அதிசயமா? அல்லது அந்த பக்திமைக்கு இறங்கி திருவருள் புரிந்தாரே சோமசுந்தர கடவுள், அவரது திருக்கருணை வெள்ளம், அது வியப்பிற்கு உரியதா? அடியார்களுக்கு இன்ப வடிவாய் நிற்கின்ற அந்த சோமசுந்தர கடவுளினுடைய அந்த திருவருள் பெற்றுவிட்டால் எதுவும் எளிதுதான். அன்பே இன்புருவான சிவம், அவர் அன்பிற்கு இன்பு உருவான ஈசன் என்று மணிவாசக பெருமான் அருளுகின்றாரே. உவாக்கடல் நள்ளுநீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் கொடியேன் ஊன்தழை குரம்பை தோறும் நாய்வுடல் அகத்தே குரம்பை கொண்டு இன்தேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதமான அமுதத்தாரைகள் எற்பு துளைதொறும் ஏற்றினன் என்று சொல்வதற்கு ஏற்ப அந்த அடியார்களுக்கு அந்த அன்பையும் அதோடு இன்பத்தையும் வாரி வாரி வழங்குகின்ற அந்த சோமசுந்தர கடவுளின் திருவருள், அந்த நாரையின் பக்தி, அது வியப்பிற்குரியது. அந்த நாரைக்கு அருள் செய்த சோமசுந்தர கடவுளின் திருவருள், அது வியப்பிற்கு உரியது. அந்த சோமசுந்தர கடவுள் அடியார்களுக்கு இன்ப வடிவாய் நிற்கின்ற அந்த கடவுளினுடைய திருவருள் பெற்றுவிட்டால் எதுவும் எளிது என்று இந்த நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் இவ்வாறு அமைகின்றது என்றால், இந்த நாரையின் கருணையும் பெருமானின் கருணையும் அந்த சைவ சித்தாந்தப்படி எவ்வாறு இருவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் என்று திருவருள் வந்து குருவருள் உபதேசம் செய்து அறியாமை நீங்கி ஆன்ம அறிவிலே இருக்கின்ற அழுக்கு நீங்கி சிவானந்தம் விளைகின்ற அந்த உட்பொருளையெல்லாம் அடங்கிய பெரும் சரிதமாக எத்தனுவில் நின்றும் இறைப்பணியார்க்கு இல்லை வினை என்று சிவஞான போதம் வெண்பா 10வது
நூற்பாவிலே இருக்கின்ற உதாரண வெண்பா கூறுகின்றது. அதற்கு ஏற்ப இந்த அதாவது எந்த உடம்பில் இருந்தாலும் பெருமானோடு ஏகமாகி நின்று இறைப்பணியில் நின்றால் அவர்களுக்கு வினை இல்லை என்று இந்த உதாரண வெண்பா கூறுகின்றதே. அதற்கு ஏற்ப எந்த உடம்பில் இருந்தாலும் இறைவனது திருவருளில் ஆட்பட்டு இருக்க வேண்டும் என்ற அந்த உண்மையை காட்டும் விதமாக நாரையின் தனுவை எடுத்த அந்த உயர்ந்த பக்குவ பெற்ற ஆன்மா அது அந்த தனுவிலே நின்றால் கூட அதற்கு இருவினை, அதற்கு வினை இல்லை. அது ஏனென்றால் அது இறைப்பணி நின்றது, இறைவனின் அருள் வழி நின்றது, இறைவனோடு ஏகமாகி சோமசுந்தர கடவுளின் திருவடி மீது பக்தி செய்து ஏகனாகி அத்துவிதமாய் நின்றது. அதனால் அது இறைப்பணியில் நின்றது. அதனால் அதற்கு ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் இல்லை. அதனால் பெருமான் அதற்கு சிவானந்தம் தந்தார், சிவானந்தம் அள்ளி வழங்கினார், சிவலோகத்தில் சேர்த்தார், பெரும் முக்தி நிலையை கொடுத்தார், மீண்டு வாராத அந்த நெறியை அளித்தார், அந்த வாழ்வை, சிவானந்த வாழ்வை அளித்தார் என்றால் அந்த பெருமானின் கடவுளின், அந்த சோமசுந்தர கடவுளின் பெரும் கருணையை விளக்குகின்ற இந்த திரு புராணம், அதை சிந்தித்தாலே பெருமானினுடைய திருவருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கின்றது என்றுதானே அர்த்தம் என்று கூறி, அடியேனுக்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய ஆலவாய் அண்ணல் அடியார்கள் திருக்கூட்டத்தைச் சேர்ந்த அத்துணை அடியார்களது திருவடிகளுக்கும் அடியேன் அநேக கோடி நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து சோமசுந்தர கடவுளின் திருவடிகளை வணங்கி இந்த சிந்தனை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். எம்பிரான் ஸ்ரீ மீனாட்சி அம்பா சமேத சோமசுந்தர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நாரைக்கு முக்தி கொடுத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.